ஐயோ! அடிப்பாவீங்களா? இங்க தீபாவே இல்லையா? இவங்க 2 பேரும் யாருன்னே தெரியல. ஐயோ! இவங்க எதுக்கு தீபா மாஸ்க மாட்டிக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே. ம்ஹும். இவளுங்களை சும்மா விடக்கூடாது. இந்த வரேன். ஏய், எந்த இது? மேடம், என்ன? நீங்க இங்க? நான் தான். மேடம், நீங்க அம்பிகா? அம்பிகா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? கதவு போட்டிருக்க, ஆனா நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஏய் ஏய் ஏய், ஞான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன தீபா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்ண போறீங்களா? ஓ, தீபா மாதிரி அந்த மாஸ்க் இருந்ததுனால தான் நான் நெக்லஸ் போடும்போது இல்ல நானே போட்டுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னியா? கழுத்து பக்கம் மேக்கப் சரியில்லைன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பாத்தீங்களா, இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்ன, எதுக்கு தீபா கல்யாணத்துல குழப்பத்தை பண்ண பாக்குறீங்க? ஓ, மாஸ்க் தீபா மாதிரி போட்டுக்கிட்டு அங்க போய் மணமேடையில போய் கார்த்திக் கிட்ட இருந்து தாலி வாங்க போறீங்களா? இது என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. உங்களை எல்லாம் நான் விட மாட்டேன். இத போய் சொல்றேன். ஐயோ மேடம், 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 கல்யாணத்துல வந்து வேண்டாமா? சொல்லுங்க கேளுங்க மேடம். நான் விட மாட்டேன். ப்ளீஸ் ஏய், மேடம், ஏய், மேடம், ஏய், விடு. மேடம், வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், நான் மேடம், போவேன். மேடம், நான் போய் போவேன். ஏய், மேடம், மேடம், ஏய், ப்ளீஸ் விடுடி. வா. நம்ம பிளான் சரியா போயிட்டு இருக்கப்போ இந்த அம்மா ஏன் குறுக்க குறுக்க வந்து தடுக்க பாக்குறாங்க? கல்யாணத்துக்கு வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாம எதுக்கு இந்த அம்மாக்கு இந்த வேண்டாத வேலை? ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி. அம்மா, பொண்ணு வர சொல்லுங்க. செய்ய வேண்டிய சாங்கியத்தை செஞ்சுடலாம். மைதிலி, மீனாட்சி, போய் தீபாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. வா, செருப்ப போட்டுக்கோ. சீக்கிரம் போடு. தீபா, கதவு தர. அந்த மீனாட்சி வேற வந்துட்டா. ரியா, சீக்கிரம் போடு. தீபா, கதவு தர. தீபா, கீழே ஐயர் கூப்பிடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். தீபா, உள்ள நின்னு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை தர. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல. கொஞ்சம் இருங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன்.
அண்ணன் கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அந்த கார்த்தி யமகாதவன் கொஞ்சம் அசந்தா கூட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இரு. உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்னையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நான் உள்ள போயிருக்கேன், நீ போ. என்ன தீபா, ஐயர் கூப்பிட்டு இருக்காரு, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன் உருவத்துல ஏதோ மாற்றம் தெரியுதே. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என் உருவத்துல எந்த மாற்றமும் இல்லை. மைத்லி, தீபாவை நீயும் நல்லா பாரு. அவ உடம்புல ஏதோ மாற்றம் தெரியற மாதிரி இருக்குல்ல. ஆமா, நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுதான். ஆனா என்னன்னு தான் சொல்ல முடியல. அண்ணி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரி, வாங்க போலாம். தலைவலி நீ டேப்லெட் ஏதோ போட்டியா? நான் போட்டுட்டேன், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, வா போலாம். हेमरूभाय धीमहि धन्नो चन्द्र प्रचोदयात् स्वाहा। ॐ वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि धन्नो अंगारक प्रचोदयात् स्वाहा। ॐ गजध्वजाय विद्महे सुगगस्थाय धीमहि धन्नो बुध प्रचोदयात् स्वाहा। ॐ वृषभध्वजाय विद्महे गृणिगस्थाय धीमहि धन्नो गुरु प्रचोदयात् स्वाहा। அம்மா, சபைக்கு வணக்கம் சொல்லுமா. உட்காந்துக்கோமா. தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம். இந்தம்மா, மாலையை போட்டுக்கோ. வாங்கிக்கோ. கடவுளே, கார்த்தி எனக்கு புருஷனா கிடைக்கணும். நான் பார்த்த முத மாப்பிளையே எனக்கு கணவனா அமையணும். ஓம் பிரகிருத்தேர்மஹா ஓம் விக்ருத்தேர்மஹா ஓம் விக்னாயேர்மஹா ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயேர்மஹா ஓம் சத்தாயேர்மஹா ஓம் விபுத்தேர்மஹா ஓம் சுரப்தேர்மஹா ஓம் பரமார்த்திகாயேர்மஹா ஓம் பூதேர்மஹா ஓம் பத்னாலயாயேர்மஹா ஓம் பத்னாயேர்மஹா ஓம் சுதயேர்மஹா ஓம் ஸ்வாஹாயேர்மஹா ஓம் ஸ்வதாயேர்மஹா ஓம் சுதாயேர்மஹா ஓம் தன்யாயேர்மஹா ஓம் ஹிரண்மய்யேர்மஹா ஓம் லக்ஷ்மீர்மஹா ஓம் நித்யபுஷ்டாயேர்மஹா ஓம் விபாவர்யேர்மஹா ஓம் அதித்யேர்மஹா ஓம் தித்யேர்மஹா ஓம் தீப்தாயேர்மஹா ஓம் வசுதாயேர்மஹா ஓம் வசுதாரண்யேர்மஹா ஓம் கமலாயேர்மஹா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. கல்யாணம் ஆகிறதுக்குள்ள நான் மண்டபத்துக்கு போய் சேரணும். இல்லைன்னா பெரிய குழப்பமே ஆயிடும்ண்ணே. கவலைப்படாதம்மா, சீக்கிரம் போயிடலாம். ஹலோ, நான் டாக்டர் பிரியா பேசுறேன். உன் அம்மாவோட ஃப்ரெண்டுப்பா. அம்மா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க டாக்டர். நேத்து நைட்டு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் மண்டபத்துக்கு வந்திருந்தேன். அப்படியா? அம்மாக்கு என்ன உடம்பு சரியில்லாம போச்சு? நீங்க இங்க வந்தீங்களா? ஆமாப்பா, நேத்து நைட்டு அவளுக்கு திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்திருக்கு. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு
டேப்லெட் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அம்மா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. நைட்டே நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாமே டாக்டர். அவ தான் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, சொன்னா பசங்க பயந்துருவாங்க, கல்யாணத்தை கூட தள்ளி வச்சிருவாங்கன்னு என்ன தடுத்துட்டா. ஆனா இத உன்கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. இப்போ அம்மா உடம்புக்கு என்ன பிரச்சனை? அத பத்தி பேசதான் உன்னை இங்க வர சொல்றேன். உனக்கு அங்க கல்யாணம் நடக்குது, மணமேடைக்கு போற உன்னை கூப்பிடக்கூடாதுதான். இருந்தாலும் வேற வழி இல்ல. உங்க அம்மாவுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? டாக்டர், அம்மாக்கு மேஜரா எதுனா பிரச்சனையா? நீ நேர்ல வா கார்த்தி, நான் சொல்றேன், போன்ல வேண்டாம். உன் கல்யாணம் முக்கியம்தான், அதே நேரத்துல உங்க அம்மா அபிராமியோட ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா? அதனாலதான் உன்னை வர சொல்றேன். கொஞ்சம் வந்துட்டு போறியா? சரிங்க டாக்டர், நான் உடனே வரேன். ஓம் காந்தாயே நமः, ஓம் காமாட்சியே நமः, ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः, ஓம் அனுகிரகப்பிரதாயே நமः, ஓம் புத்தயே நமः. ஐயோ, கல்யாண நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கே. நம்ம போறதுக்குள்ள அங்க கல்யாணம் நடந்துருமா? அவர் என்ன மாதிரியே இருக்கிற அந்த ரம்யா கழுத்துல தாலி கட்டிடுவாரா? ஐயோ கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. ஓம் அனகாயே நமः, ஓம் ஹரிவல்லபாயே நமः, ஓம் அசோகாயே நமः, ஓம் அமிர்தாயே நமः, ஓம் தீப்தாயே நமः, ஓம் லோகசோக விநாசின்யே நமः, ஓம் கர்மநிலையாயே நமः, ஓம் கருணாயே நமः, ஓம் லோகமாத்ரே நமः, ஓம் பத்மப்ரியாயே நமः. அண்ணே, அண்ணே என்னாச்சுண்ணே? ஏன் ஆட்டோவை நிறுத்திட்டீங்க? என்னன்னு தெரியலம்மா, இருமா பாக்குறேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்கண்ணே, அங்க மண்டபத்துக்கு சீக்கிரமா போகணும். இதோ பாக்குறேம்மா. ஐயோ டைம் நெருங்கிட்டே இருக்கே, இப்ப என்ன பண்றது? நம்ம கொஞ்சம் லேட்டா போனா கூட அந்த ரம்யா அவர் கையால அவ கழுத்துல தாலியை வாங்கிப்பாளே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அண்ணா சீக்கிரம் என்னன்னு பாருங்க. இதோ பாக்குறேம்மா. ஓம் பத்மஹஸ்தாயே நமः, ஓம் பத்மாக்ஷே நமः, ஓம் பத்மசுந்தரியே நமः. அண்ணன் நேரம் ஆகுதுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. இதோ பாத்துக்கிட்டு இருக்கமா, முடிஞ்சிருமா. டாக்டர், வா கார்த்தி, உட்காரு. இல்ல பரவாயில்ல. அம்மாக்கு என்ன பிரச்சனை? அவளை நான் நேத்து செக் பண்ணி பார்த்தப்ப அவ ரொம்ப வீக்கா இருந்தது தெரிஞ்சது. அவ இப்பதான் குண்டடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணி குணமாயி வந்திருக்கா. நல்ல ரெஸ்ட் எடுத்து உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்காம உன்னோட கல்யாணத்துக்காக அவ உடம்ப பத்தி கூட கவலைப்படாம ரொம்ப ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவ ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இது இப்படியே போனா அவளுக்கு உடல் ரீதியா நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துடும். அப்புறம் அதை சரி செய்யறது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். இந்த கல்யாண வேலையெல்லாம் செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு ஏற்கனவே சொன்னேன் டாக்டர். அவங்க தான் கேட்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துட்டு இருக்கு. சரி கார்த்தி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். உன் கல்யாணம் முடிஞ்சதும் அபிராமியை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிடுறது பெட்டர். அதோட அபிராமிக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போய் திரும்பவும் செக்அப் பண்ணி பார்க்கறது நல்லது. இதை நான் போன்ல விளக்கமா சொல்ல முடியாதுன்னு தான் நேர்ல வர சொன்னேன். சரிங்க டாக்டர், இந்த கல்யாணம் முடிஞ்சதுமே நான் அம்மாவை கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பும் பண்ணிடுறேன். சரி கார்த்தி, நீ கிளம்பு, முகூர்த்தத்துக்கு வேற நேரமாச்சு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சரிப்பா.
ரெடி ஆயிடுச்சுமா, உட்காருமா. ரெடியா? சீக்கிரமா போங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே, ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணே. கவலைப்படாதம்மா, சீக்கிரமா போயிடலாம். ஐயோ, ஓம் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. ஆனந்த் மா. போய் கார்த்தியை கூட்டிட்டு வாப்பா. ம் சரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி நம்ம கழுத்துல தாலி கட்டிடுவாரு. நாம நினைச்சது நடக்க போத. டேய், கார்த்தி அவன் ரூம்ல இல்லடா. இல்லையா? எங்க போயிட்டான்? அவன் ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிட்டு போனான். தாலி கட்டுற நேரத்துல அப்படி என்னடா அர்ஜென்ட் வேலை? எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்ல வேண்டியது தானே? டேய், நான் சொன்னேன்டா. அவன் எங்க கேட்டான்? சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இப்ப அம்மா கிட்ட என்னடா சொல்றது? அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்துருவான்டா அவன். ஐயோ திருடன் திருடன். ஐயோ என் தாலி பறிச்சிட்டு போறான். புடிங்க புடிங்க. ஐயோ திருடன். என் தாலி போடா. டேய் இல்லடா. டேய் சார் என் தாலி பறிச்சிட்டு போறான் சார். அவனை புடிங்க சார். ப்ளீஸ் சார். ஐயோ என் தாலி. சார் என் தாலி அத்துட்டு போறான் சார். சரி சரி, பதறாதீங்க, இங்கே இருங்க. சார் அவனை சீக்கிரம் புடிங்க சார். சார் என் தாலி சார். சார் அவனை புடிங்க. என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் காணுமே? நாழியா எங்க இருக்கு? அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. ஆனந்த் தானே கூட்டு வரேன்னு போனா, போய் பாரு. சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓம் சந்திரசூரிய நமஹ, ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் சதுர்ரூபாய நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் இந்திரசீதலாய நமஹ, ஓம் ஆக்லாஜனன்யே நமஹ, ஓம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா. ஆனந்த், உன்னை கார்த்தியை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். இங்க நின்னுட்டு இருக்க. மா, அவன் மண்டபத்திலேயே இல்லம்மா. மண்டபத்திலே இல்லையா? எங்க போயிட்டான்? மா, அவன் ஏதோ அர்ஜென்ட் வேலையா போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனான். என்னப்பா நீ? கல்யாண நேரத்துல வெளியில போயிருக்கான் அவன். நீயும் பார்த்துட்டு இருந்திருக்க. போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? மா, நான் சொன்னதை அவன் கேட்கவே இல்லைம்மா. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. ஐயோ, சரி ஃபோன் போட்டு கேளு எங்க இருக்கான்னு. ம். மா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாமா அவன். சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. சரிம்மா. இப்போ எடுக்கலாமா? என்னப்பா இது, ஃபோனும் எடுக்கல, எங்க போறேன்னு சொல்லல. முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆகுது. இப்ப என்னதான் பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நம்ம வெயிட் பண்ணுவோமே. இல்லப்பா, முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும். போன தடவை தான் அவன் கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. இந்த தடவையும் இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. கார்த்தி வெளியே போயிருக்கானா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். இல்லைன்னா அவன் போக மாட்டான். அவன் பொறுப்பில்லாம நடந்துக்கிறவன் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்லம்மா. கடவுளே, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கார்த்தியை கூப்பிட போன யாரையும் காணோம். முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகர்வே நமஹ, ஓம் சத்யே நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வஜனன்யே அத்தை, நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. எங்க கார்த்தி காணோம்? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்லம்மா, ரூம்ல தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்.
அத்தை, முகூர்த்த நேரம் வேற வரப்போகுது. அட்லீஸ்ட் அவர் வரத்துக்குள்ள இந்த திருமாங்கல்யத்தை எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. பொண்ணு சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. மாங்கலத்தை எடுத்துன்னு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. விந்தா. ஓம் துஷ்டேர் மகா ஓம் ஹரித்ர நந்தின்யேர் மகா ஓம் பிரீத்தி புஷ்கரண்யேர் மகா ஓம் சாந்தாயேர் மகா ஓம் சுக்லமான்யாம் வராயேர் மகா ஓம் ஸ்ரீயேர் மகா ஓம் பாஸ்கர்யேர் மகா ஓம் தெய்வநலயாயேர் மகா ஓம் வராரோகாயேர் மகா. ஹே தீபா, நீ கழட்டி வச்ச தாலி இப்ப ஏன் கழுத்துல ஏறப்போகுது?